நவராத்திரியையொட்டி நெல்லையில் வீடு முழுவதையும் மத பாகுபாடின்றி 3000ற்கும் மேலான பொம்மைகளால் அலங்கரித்த 75 வயது பெண்மணி கவனத்தை ஈர்த்துள்ளார். குமரி கண்ணாடி பாலம் முதல் அனைத்து மத கடவுளின் உருவ பொம்மைகள் வரை அவரது கொலு குறித்து சிறப்பு செய்தி தொகுப்பு இதோ. நவராத்திரி சமயங்களில் வீட்டில் கொலு பொம்மைகளை பக்தர்கள் வைத்து வழிபாடு நடத்துவது வழக்கம். அந்த வகையில் நெல்லை தியாகராஜா நகர் 7வது தெருவைச் சேர்ந்த 75 வயது பெண்மணியான மரகதம் என்பவர் தனது வீட்டில் 3000ற்கும் மேலான கடவுள் உருவங்களில் உள்ள பொம்மைகளை கொலுவாக வைத்துள்ளார். இது 50வது வருஷம். இந்த ஆண்டு சிறப்பாக இந்த பாலம் வச்சுருக்குறோம். அதுபோக இப்போ புது பொம்மைகள்லாம் வாங்கி நிறையா வச்சுருக்குறோம். மக்களுக்கு தெரியும்படி புரியும்படி வரிசையாக பெண்கள்னால் மஞ்சள் நீராட்டு அப்படி வரிசையாக எல்லாம் வச்சுருக்குறோம். இவர் 50 ஆண்டுகளாக இவ்வாறு கொலு வைத்து வருகிறார். அந்த வகையில் இந்த ஆண்டு 50வது பொன்விழா ஆண்டாக அவர் கொண்டாடி வருகிறார். கன்னியாகுமரியில் சமீபத்தில் திறக்கப்பட்ட கண்ணாடி கூண்டு பாலம் போன்ற மாதிரியை தத்ரூபமாக காட்சிப்படுத்தி இருக்கிறார். இந்த வீட்டில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பொதுவாக இந்துக்களோட கலாச்சாரம் மட்டும் தான் கொலுவில் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இங்கே இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் அவங்களோட கலாச்சாரங்கள் என்ன, அவங்க எந்தெந்த திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதையும் தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க. உள்ளூரில் இருந்து மட்டுமல்லாமல் வெளியூர்களில் இருந்தும் கூட மரகதம் அம்மாள் வீட்டுக்கு கொலு கண்காட்சியை பார்க்க ஏராளமானோர் வருகின்றனர். சன் செய்திகளுக்காக நெல்லையில் இருந்து செய்தியாளர் திரவியம் சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.